இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலம், ஆண்கள் மட்டுமே போர்க்களம் செய்வார்கள் அப்படின்ற பிம்பத்தை உடைச்சி ஒரு பேரரசை எதிர்த்து வாள் ஏந்திய ஒரு பெண், அவங்க பெயர் தான் மணிகர்ணிகா. ஆனா இன்னைக்கு வரலாறு அவரை ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு போற்றி புகழுது. அவர் நினைச்சிருந்தா அமைதியா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அடிமைத்தனம் அவருக்கு பிடிக்கவில்லை. துரதிருஷ்டவசமாக அவர் கணவரை இழக்கிறாரு. வாரிசு இல்லாத நாடுகளை ஆங்கிலேய அரசு பறிக்க முயன்றது. ஜான்சி கோட்டையை ஒப்படைக்க சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஆனா அந்த ராணி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அதிர வைத்தது. மேரி ஜான்சி நகி தூங்கி, என் ஜான்சியை நான் தரமாட்டேன். 1858ஆம் ஆண்டு போர் தொடங்கியது. கையில் வாள், முதுகில் ஒரு கைக்குழந்தை, ஒரு கையில் குதிரையின் கடிவாளம், மறு கையில் சுழலும் மரண ஆயுதம். கோட்டையை சூழ்ந்திருந்த ஆயிரக்கணக்கான ஆங்கிலேய படைகளை ஒரு பெண் ஒற்றை ஆளாக சிதறடித்தார். மேலே இருந்து குதிச்சு தப்பிக்கிறாங்க. மீண்டும் ஒரு படையை திரட்டுறாங்க. அவர் பெண்ணாக தெரியவில்லை, போர் கடவுளாக தெரிந்தார். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடினார். அவர் கொல்லப்பட்ட போது அவருக்கு வயது வெறும் 29 தான். அவரை வீழ்த்திய ஆங்கிலேய தளபதி ஹியூ ரோஸ் சொன்னார், கிளர்ச்சியாளர்களையே மிக ஆபத்தான வீராங்கனை இவர்தான் என்று. உடல் அழியலாம், ஆனால் வீரம் அழியாது. பயந்து ஓடுவது வாழ்க்கை அல்ல, எதிர்த்து நின்று போராடுவதே வாழ்க்கை. அதுக்கு மிகப்பெரிய பாடம் ஜான்சி ராணியின் வாழ்க்கை. இன்றும் ஒவ்வொரு இந்திய பெண்ணின் வீரத்திலும் ஜான்சி ராணி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.